இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் தேன் ஒன் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்போ நான் முதல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவர் வந்து ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் வந்து 4-5 மெத்தடெல்லாம் வச்சுருக்காங்க. டூ டாஸ்க்னு ஒரு மெத்தட், அப்ளை லீவ்னு ஒரு மெத்தட், கெட் போனஸ்னு ஒரு மெத்தட். அப்போது ஒருத்தர் எம்ப்ளாயின்னு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டை சைன் பண்ணாலே இந்த மூணுத்துக்கும் அவர் டெஃபினேஷன் கொடுக்கணும். எப்படி லீவ் அப்ளை பண்ணுவேன், எப்படி போனஸ் வாங்குவேன், எப்படி வேலையை செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அவர் டெஃபினேஷன் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சேர்த்துட்டு ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஆனால் அவர் 8 மணி நேரம் தானே எம்ப்ளாயி, 8 மணி நேரத்துக்கு மேலே அவர் வெளியில் வந்து வீட்டுக்கு போயிடுவார். கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி இடத்துல அவர் பைக்கில் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கார். பைக்கில் வீட்டுக்கு போகிறாருன்னா கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. ரோட்டில் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணும், ஹெல்மெட் போட்டு தான் போகணும், இந்த மாதிரி இந்த ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. அப்போ அந்த ரூல்ஸ் இருக்கும்ல. அப்போ ஒரே கிளாஸ் ஒரு இடத்துல இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போது ஒரு கிளாஸ் சம்மந்தம் இல்லாத வேறு 2 இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கக்கூடாது. ஒரே டைமில் இவர் இந்த ஆர்கனைசேஷன்லேயும் வேலை பார்த்துட்டு இன்னொரு ஆர்கனைசேஷன்லேயும் வேலை பார்த்தாருன்னா டூ டாஸ்க்குங்கிறதுல எந்த கம்பெனி கொடுக்குற வேலையை செய்ய முடியும்? ஒரே மாதிரி நேமில் இல்லை, ஒரே டாஸ்க். இங்கேயும் டூ டாஸ்க்கு கொடுத்து இங்கேயும் டூ டாஸ்க்கு கொடுத்தேன்னா இவர் டூ டாஸ்க்கை எந்த டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ கான்ட்ரடிக்டரி இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், சிமிலர் இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், அவர் வந்து பூஸ்ட் கம்பெனி விளம்பரத்துலேயும் நடிக்கிறாரு. அவர் காம்ப்ளான் கம்பெனி விளம்பரத்தில் நடிக்கக்கூடாது. ஏன் நடிக்கக்கூடாதுன்னா அப்போ பூஸ்ட் கம்பெனிக்காரங்க அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேறு இதில் நடிக்கக்கூடாதுன்னு அவங்க ரூல் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ரூலை அவர் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அது ஒரு கான்ட்ராக்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறதுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். 6 மாதம் 1 வருஷத்துக்கு நீங்கள் வேறு எங்கேயும் நடிக்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாத கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற, அதாவது கான்ட்ரடிக்டரி எப்படி சொல்கிறதுனா இது ரெண்டுத்துக்கும் எந்த வித கனெக்ஷனும் இல்லாத வேறு இன்டர்ஃபேஸஸை ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எத்தனை வேணால் பண்ணலாம். கமா போட்டு இந்த போட்டிருக்கோம்ல, இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் கமா டிராஃபிக் ரூல்ஸ், இப்படி கமா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆக்டர் அவரே இம்ப்ளிமெண்ட்ஸ், அவர் ஆக்டராக இருக்கலாம், அவரே ப்ரொடியூசராக இருக்கலாம், அவரே சிங்கராக இருக்கலாம். அப்போ சிங்கருங்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஆக்டருங்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், ப்ரொடியூசருங்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு கிளாஸ் எவ்வளோ இன்டர்ஃபேஸஸ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளோதான். இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸ்டெண்டும் பண்ணலாமா? கிளாஸ் எம்ப்ளாயி அதுவும் பண்ணலாம். இப்போ எப்படின்னா கிளாஸ் எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட் கிளாஸ்லேருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டிராஃபிக் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்துட்டு இவர் இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, இவர் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாரு, எப்படி கொடுக்கலாம்? நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா ஒரு பேரண்ட் கிளாஸ் தான். ஏன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவா சப்போர்ட் பண்ணாது. அப்போ இன்டர்ஃபேஸ் மூலமாக நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ரியல் டைமில் கான்ட்ராக்ட் போடுது, மற்ற ரூல்ஸ் கூட கான்ட்ராக்ட் இருக்குது, அதை நான் வந்து இன்டர்ஃபேஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுறேன். இப்படி அச்சீவ் பண்ணுறது இன்டைரக்டாக எனக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணுது. அப்போ பேரண்ட் கிளாஸ்லேருந்தும் நான் மெத்தட் எடுத்துப்பேன், இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்தும் மெத்தட் எடுத்துப்பேன். பொதுவாக 2 கிளாஸ்லேருந்து நம்மளால் மெத்தட் எடுக்க முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ பேரண்ட் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கிறது, இன்டர்ஃபேஸ்லேருந்து. இன்டர்ஃபேஸோட டைரக்ட் யூசேஜ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை, இன்டைரக்டாக இன்டர்ஃபேஸோட இன்ட்ரடக்ஷன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணுது. இது புரியுதா? அவ்வளோ. இப்போ இன்டர்ஃபேஸில் மெத்தடு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸில் வேரியபிள்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இந்த இடத்துல இன்ட் மினிமம் ஏஜ் வந்து கவர்மெண்ட் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வேலைக்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ இன்ட் மினிமம் ஏஜ் 18. இந்த இடத்துல இன்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு 50, இப்படி கொடுக்கலாம். இங்கேயா? இங்கே இதை யூஸ் பண்ணுறதுக்கு தானே அந்த கிளாஸே. இதை ஓவர் ரைட் பண்ணி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். வச்சுக்கலாம். இது புரியுதா? இப்போ இந்த எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறவர் இது போக கொஞ்சம் மெத்தட் வச்சுக்கலாம்ல, கரெக்டா?
அப்படி மெத்தட் வச்சுருக்கும்போது அதில் சில டவுட்ஸ் இருக்குது. அதுதான் டைனமிக் பைண்டிங். இப்போ போன வீடியோலேயே டைனமிக் பைண்டிங் பற்றி ஆரம்பித்தோம். இப்போது எம்ப்ளாயி, இப்போ நான் வந்து எம்ப்ளாயி வந்து அவர் வந்து பாட்டு பாடுறாருன்னு வச்சுப்போமே, நான் வந்து சிங்குன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். அவருக்கு அந்த ஹேபிட்டும் இருக்குது, அது அவரோட ஹாபி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது எம்ப்ளாயி இஎம்பி ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயின்னு கொடுத்தாருன்னா, எனிவே இவர் இந்த மெத்தடெல்லாம் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும். சிங்கு மாதிரியே வந்து டூ டாஸ்க்குங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கணும். கரெக்டாக கெட் போனஸ்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு மெத்தடுக்கும் டெஃபினிஷன் இருக்கணும். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு அவரால் இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது ஆப்ஜெக்ட் தானே, நியூ எம்ப்ளாயிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த ஆப்ஜெக்டோட நேம் இஎம்பியை வச்சு அவரால் சிங்கை ஆக்சஸ் பண்ண முடியும், டூ டாஸ்க்கை ஆக்சஸ் பண்ண முடியும், கெட் போனஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே நேரத்தில் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாரு. ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் ஓஆர்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியே. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேம் ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு கிளாஸ் நேம் கொடுக்குமா. அதே மாதிரி இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸுங்கிறதே 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தானே, அதனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன்னா இந்த ஓஆரை வச்சு என்னால் இங்கே டிக்ளேர் ஆகி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தட்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சிங்கை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்லேருந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிற மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட் இருக்குல்ல, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றோம் சார். பேரண்ட் கிளாஸ்ல இன்டர்ஃபேஸ் இருந்தா அது உங்களால எடிட் பண்ணுவாங்களா? பேரண்ட் கிளாஸில் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அப்போ பேரண்ட் கிளாஸ் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த பேரண்ட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹோம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வீட்டில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், வீட்டில் சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ பேரண்ட் ஆல்ரெடி சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருப்பார். அந்த மெத்தட் பப்ளிக் மெத்தடாவோ, அந்த மெத்தட் ப்ரைவேட்டாக இல்லைன்னா சைல்டு கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இவரால் அது டிஃபால்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்டர்ஃபேஸில் ஒரு மெத்தட் கொடுக்குறப்போ எரர் காமிச்சிடும், ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணலனா. ஆமாம், ஏன்னா நீங்கள் கான்ட்ராக்டை மீறுறீங்க. இப்போ எனக்கு இந்த மெத்தடை மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, அப்போ கான்ட்ராக்டை நம்ம வந்து ஒத்துக்கலை, அந்த அக்ரிமெண்ட்டை மீறுறோம், அப்போ எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும். இன்டர்ஃபேஸுங்கிறதே கான்ட்ராக்ட் தான். கண்டிப்பாக இந்த 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 அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஒபே பண்ணலன்னா கம்பெனி வேண்டான்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு மெத்தடை என்னால் டிஃபைன் பண்ண முடியலன்னா நீ எம்ப்ளாயி இல்லைன்னு கம்பெனி சொல்லும். அப்போ நான் அந்த கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. இது புரியுதா? இது தவிர்த்து இப்போ நிறைய கேள்வி இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக்காக இருக்கலாமா, இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா, இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தடோட இது வந்து பப்ளிக் ப்ரைவேட்டாக ப்ரொடெக்டடாக, இந்த வேரியபிள் இருக்குல்ல. இப்போ கிளாஸில் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்லாம் என்னென்னு தெரியும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் என்னென்னு தெரியும். அப்போ இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுற வேரியபிள்லாம் என்ன வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிளா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா? அப்போ இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அப்போ டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் வச்சு ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் வச்சு பண்ணணுமா, இல்லை இந்த ஓஆர் வச்சு பண்ணணுமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் இப்போ சிஸ்டமில் பண்ணும்போது நம்மளே பார்த்து எக்லிப்ஸ்லேயே இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? அவ்வளோதான். இதுதான் இன்டர்ஃபேஸ். மொத்தமாக இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்குறது. இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? இப்போ வந்து இந்தியன் ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். இந்தியன் இல்லை எப்படி சொல்கிறதுனா இந்தியன்னே வச்சுப்போம். இந்தியன் ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது இந்தியனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு இருக்கணும், கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும், 18 வயசு ஆனால் ஓட்டர் ஐடி வாங்கிக்கோங்க, 18 வயசு ஆனால் தான் டிராஃபிக் இதுக்கு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. அப்போ இந்தியன்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். தமிழ்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். தமிழ்ஸ் எக்ஸ்டென்ஸ் இண்டியன்ஸ் சப் இன்டர்ஃபேஸ். ஏன்னா தமிழ்னா வந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க, அவங்களோட டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்ல முடியும்ல. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ மேப் இருக்குது, கலெக்ஷன்ஸில் மேப்னு ஒரு ஏரியா இருக்குது. மேப்போட ஒரு சப் இன்டர்ஃபேஸ் தான் என்ட்ரி. அப்போ இன்டர்ஃபேஸஸ்லேயும் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னொரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதுவும் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கிளாஸாக தான் இருக்கும்.
இது வரைக்கும் பேசியிருக்கிறதெல்லாம் புரியுது. ஃபைன்.